ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அழகே அழகு சீரியலோட ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் மதிக்கிட்ட நாளைக்கு எனக்கு என்கொயரி இருக்குது, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மதி பார்த்தீங்கன்னா நான் என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் திருந்திட்டேன், வேலை இல்லாத கொஞ்ச நாள் இதிலே நான் திருந்திட்டேன், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியம் யோசிக்கிறாங்க. மதி என்னவோ யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, வேலை இல்லாமல் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மதி காலையில் எழுந்து அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக காலேஜ் போயிடுறாங்க. தங்கராஜும் வராங்க. நான் மதிக்கிட்ட பேசினமாம்மா, மதி சைலண்ட்டாக காலேஜுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு மாப்பிள்ளை பேசின அப்படின்ற மாதிரி தங்கராஜ் கேட்குறாங்க. வா, அவள் இருக்கிற காலேஜ்க்கு போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சுரேஷை கூட்டின்னு போகிறாங்க. அங்கே போய் பிரின்ஸ்பால் கிட்ட தங்கராஜும் பேசுகிறாங்க. மதியை வர சொல்லி சொல்கிறாங்க. மதியம் வராங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா மதியை மிரட்டுறாங்க. நீ நீ இந்த என்கொயரிக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இந்த வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா இந்த கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை, இது ஒரே காலேஜாக இருக்குது, நிறைய காலேஜ் இருக்குது, நான் படிச்சிருக்கேன், எனக்கு எங்கே போனாலே வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஏன் மதி மதி மாமா பேசுறது எதுவும் தப்பாக நினச்சிக்காத, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கராஜ் அங்கே இருக்கிறத கவனிக்காமல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதியை கூப்பிட்டுன்னு எஸ்பி ஆஃபீஸ் போகிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா என்கொயரிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, சுரேஷும் மதியம் ஒன்று சேருவாங்களான்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க.